இதுநாள் வரையான காலப்பகுதி வரை மனிதனால் உவமை கூறக்கூடியதற்கு ஏற்ப ஒளியின் வேகமே அதி கூடியது என கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அந்த கருத்திற்கு மாறாக ஒளியை விட வேகமாக அல்லது ஒளிக்கு சமமான வேகத்தில் பயணம் செய்யக்கூடியவையும் உண்டு என ஆய்வாளர்களின் கருத்தொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒளியின் வேகமானது வெற்றிடம் ஒன்றில் அது பயணம் செய்வதை வைத்தே கணக்கிடப்படுகின்றது. வெற்றிடம் ஒன்றில் ஒளியின் வேகமானது ஒரு அடிப்படை மாறிலி எனவும் அதன் வேகம் மாறாமல் சீரான வேகத்தில் பயணம் செய்யும் எனவும் கூறப்படுகின்றது. தங்கு தடைகளற்ற வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு வினாடிக்கு கடக்கும் தூரம் மணிக்கு 1080 மில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும். சூரியனின் ஒளியானது சராசரியாக 150 மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கும் நம் பூமியை வந்தடைய வெறும் 8 நிமிடம் 19 வினாடிகள் மட்டுமே ஆகின்றன. ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடின்படி ஒளியின் வேகம்தான் இப்பிரபஞ்சத்தில் வேகத்தின் எல்லையாகும் என இதுநாள் வரை கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அவர்களின் சார்பியல் தத்துவத்தையே மறுசீலனை செய்யும் நிலைப்பாட்டினை உருவாக்கும் வண்ணம் கண்டுபிடிப்பொன்றை விஞ்ஞானிகள் நிகழ்த்தியுள்ளனர். அதுதான் நியூட்ரினோ. நியூட்ரினோ எனப்படுவது ஒரு அணுவாகும். அணு என்பதை விட அணுவில் உள்ள பல்வேறுபட்ட துகள்களில் இது ஒரு அடிப்படை துகளாகும். அணுவின் அடிப்படை துகள்கள் பகுக்க முடியாத அல்லது மேலும் பிரிக்க முடியாத தன்மை கொண்டவைகளாக கூறப்படுகின்றது. நியூட்ரினோவானது ஒளியை விட அதிக வேகத்தில் பயணம் செய்யக்கூடியது என்று 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆய்வு குழு ஒன்றில் முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பின்பு இதனை உறுதி செய்யும் நோக்கில் மீண்டும் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு ஏற்கனவே கூறப்பட்ட கருத்து வலுவற்றது என நிறுவப்பட்டது. ஆனாலும் இதே ஆய்வு இன்னொரு ஆய்வு குழு ஒன்றினால் கடந்த மார்ச் 2012ஆம் ஆண்டு ஆராயப்பட்டு ஒளியின் வேகத்திலும் நியூட்ரினோவின் வேகத்திலும் வேறுபாடுகள் இல்லை எனவும் இரண்டுமே சமமான அளவான வேகத்தையே கொண்டவை எனவும் கூறியுள்ளனர். எனினும் நியூட்ரினோவின் வேகமானது ஒளியின் வேகத்தை போன்று இன்னமும் எண்களில் வரையறுக்கப்படவில்லை. இனி எதிர்காலத்தில் மென்மேலும் நிகழப்போகும் ஆய்வுகளின் முடிவுகளிலேயே சரியான விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.